पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु நம ஸ்ரீநிதயே நமகா. அன்பர்களே, நமோ வெங்கடேசாயா என்று திருமாலை வணங்கி सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं. உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं. இப்பொழுது உங்களுக்கு வெங்கடேச சஹஸ்ரநாமத்திலே வரக்கூடிய 382வது திருநாமத்தை பற்றி சிறிது சொல்கிறேன். அலங்கார பிரியோ விஷ்ணுகு என்று ஒரு பிராவர்பு உண்டு சமஸ்கிருதத்தில். அபிஷேக பிரிய சிவகா, சிவபெருமானுக்கு அபிஷேகம் ரொம்ப பிடிக்கும். ஒன்றும் பண்ண லிங்கத்து தலையில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதுலேருந்து ஒரு டேப்பு கனெக்ட் பண்ணி விட்டு திறந்து விட்டா அந்த பாத்திரத்தில் ஓட்டை வழியாக தண்ணீர் மேலே கொட்டிகிட்டே இருந்தால் போகிற சிவராம் குஷியாகிடுவார். அபிஷேகம் ரொம்ப பிடிக்கும். குளிச்சுட்டே இருக்கு 24 hours. தலைமையிலேயே கங்கையை தூக்கிட்டு போகிறார் இவர். அதனால் குளிக்கிறதுக்கு தான் அங்கே போகிறார். அதனால் திருமால் எப்படின்னு கேட்டால் அவர் அலங்கார பிரியர். அவர் நிறைய அலங்காரம் பண்ணணும். அதில் அந்த அலங்கார பிரியனாகிய திருமால் திருவேங்கடத்தில் காட்சி தரான். எத்தனை அலங்காரங்கள் அவனுக்கு பண்ணுறாங்க. அதுவும் அந்த வெள்ளிக்கிழமை இன்னைக்கு புதியதாக வேஷ்டி சாத்துறாங்க பாருங்கள். அந்த வேஷ்டிக்கு எத்தனை பேர் கீழே நிற்கிறாங்க, வருஷக்கணக்கில் நிற்கிறாங்க. வருஷக்கணக்கில் புக் ஆகிடுச்சு சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த உயர்ந்த வேஷ்டி அதை தரித்து கொண்டிருக்கான் திருவண்ணன். இந்த வேஷ்டியில் என்ன ஒரு பெரிய கிரேஸ். எம்பெருமானை பற்றி வேதம் சொல்லியிருக்கு. எம்பெருமானுக்கு ஆபரணங்கள் உண்டா, நகைகள் பூஷணங்கள் உண்டா, ஆடைகள் உண்டா? எம்பெருமானுக்கு உடம்பு இருக்கிறதே எக்ஸ்ட்ரா. பகவான் எதுக்கு உடம்பு? உடம்பு இருந்தால் அது நம்மளை போல் ஆயிடுவார். எனவே பகவானுக்கு உடம்பே கிடையாது என்று ஒரு வாதம். சில பேர் சொன்னாலும் தொலைஞ்சு போட்டோம், பகவானுக்கு உடம்பு இருக்கட்டும். இருந்தாலும் அது எதுவும் பூஷணம் எல்லாம் அது நம்ம சரவண பெலகுலான்னு ஒரு இடத்துல இருக்கார். அதே மாதிரி நிர்வாணமாக அப்படியே இருந்துட்டு போட்டோம். எதுக்கு நகை? அப்படி இல்லை, அவருக்கு நகை உண்டு, ஆபரணங்கள், இது ஆடைகள் உண்டு, மாலைகள் உண்டு. இது வேதம் சொல்லுகிறது. ஏன் சொல்லணும் அப்படின்னா, நமக்கு தியானம் பண்ணுவதற்கு அட்ராக்டிவாக இருக்கணும். நமக்காக அப்படி மேக்கப் பண்ணிக்கிறோம். பக்தர்களுக்கு காட்சி தருவதற்கு பகவான் அவ்வளோ மேக்கப் பண்ணிக்கிறான். ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், இந்த கோயிலில் வரக்கூடிய எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்களில் அதிசயமாக சில பேர் நம்ம பார்ப்போம், ரொம்ப ரசிக்கக்கூடியவர்களாக. வடுவூருக்கு ஒரு ஈவோ வந்திருந்தார் ராமன் கோயிலுக்கு.
ஒரு புறப்பாடு ராமருக்கு முகத்துக்கு மட்டும் திருமஞ்சனம் பண்ணி பாலிஷ் பண்ணி புறப்பாடு பண்ணுவாங்க. புதுசு பார்ப்பதற்கு அட்ராக்டிவாக இருப்பார். அதனால் அர்ச்சகர்கள் ரொம்ப கஷ்டம். அவங்க இன்றைக்கி அபிஷேகம் பண்ணலை, அந்த முகத்தை கூட க்ளீன் பண்ண முடியல. பெரிய விக்கிரகம், மக்கள் கூட்டம் ஜாஸ்தி, வேலை ஜாஸ்தி. அதுவும் பவித்ரோத்சவம் வந்துட்டால் உடம்பு பிடிச்சி ஆட்டிடும். ஆனால் பெருமாள் புறப்படுறதுக்கு முன்னாடி ஒரு தரிசனம் பண்ண வந்தார். வந்த உடனே திரை போடுங்கன்னு விட்டார். எதற்கு திரை போடணும்? பெருமாள் புறப்படணும் இப்போ என்று மற்றவர்கள் கேட்டார்கள். ஐயா, நீங்கள் கோபிச்சுக்காதீங்க, ராமர் ரொம்ப அழகு, அதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. ஆனாலும் அவர் வெளியில் பப்ளிக்கில் வரைச்சி ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணுவது தான் நன்னார். நாமளும் அப்படி தானே போகிறோம். அதனால் தயவு செய்து இந்த பகவானுக்கு ஃபேஸ் வாஷ் பண்ணி விட்டு திருமுக திருமஞ்சனம் மட்டும் பண்ணுங்க, பண்ணி பெருமாள் புறப்பாடு கண்டு வரட்டும் அப்படின்னு ரொம்ப தன்மையாக அழகாக சொன்னார். அது ரொம்ப அழகாக சொல்லி தரைக்குள்ளே பேசி அப்புறம் பகவானுக்கு முக திருமஞ்சனம் பண்ணி புறப்பாடு கண்டு அவர் அழகாக இருக்கு. இந்த அலங்காரம்லாம் யாருக்காக பண்ணிக்கிறான் பகவான்? நமக்காக பண்ணிக்கிறான். ஏன்னா நாம் அதில் ஈர்க்கப்பட்டு அவனை ஒரு க்ஷணம் பார்த்தால் கூட நம்ம பாவம் போயிடும். உன் பாவம் போகும் என்ன பாருன்னு சொன்னால் நம்ம போய் சேவிக்க மாட்டோம். ஏன்னா நம்ம பாவத்தை நாம் விட தயாராக இல்லை. எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருக்கோம், எத்தனை பிறவியில் ஈட்டிருக்கோம். அந்த பாவத்தை தூக்கி போடணும்னா போட்டுருவோமா? ஒன்றுமில்லை, வீட்டிலேயே இதை தூக்கி போட்டு இந்த பழைய சாமானை போட மனசு வருது. இந்த குப்பை குழுவாக இருக்கியா, தூக்கி போடுன்னு சொன்னால் தூக்கி போடுறதுக்கு மனசு வராது. இருக்க நல்லது இருக்கட்டும். அப்படிப்பட்டவர்கள் அந்த பாவத்தை மட்டும் விட்டுருவோமா? ஆனால் ஒரு வேடிக்கை பாருங்கள், பகவானுடைய திருமேனியை சேவிச்சா பாவம் போயிடும். அதுக்காக நீங்கள் சில திருமேனியே பார்த்துருந்தா பாவம் பண்ணிடுவீங்க. பகவானுடைய திருமேனியை பார்க்க உங்கள் பாவம் போயிட்டே இருக்கும். அந்த திருமேனி கொஞ்சம் அட்ராக்டிவான தான் நம்ம பார்ப்போம். அதுக்காக பகவான் சொல்கிறான், எனக்கு நகை போடு, எனக்கு இவ்வளோ அபிஷேகம் அலங்காரம் பண்ணி வை. அதனால் அவனுடைய வேட்டியை வேதமே கொண்டாடுறோம். பகவானுடைய வேட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் சொல்கிறது, இந்திரகோப பூச்சிகள்லாம் சேர்த்து வச்சா எப்படி அந்தி போல் சிவந்த ஆடை, சாயங்காலம் வேலை வானம் போல சிவந்திருக்க ஆடை. அப்பேற்பட்ட மகாராஜன சிருஷ்யம் பொன்னொத்த ஆடை என்று பீதாம்பரத்தை அணிந்து கொண்டிருக்கான் பகவான். திருமால்னு சொன்னால் அவனுக்கு சங்க சக்கரம் இருக்கும். திருவேங்கடமுடியான் தன்னுடைய சங்க சக்கரத்தை எடுத்து அவன் என்ன பண்ணிட்டான், தொண்டைமான் சக்கரவர்த்தி கொடுத்துட்டான். இந்த தொண்டைமான் சக்கரவர்த்திகிட்ட சொல்லி யுத்தம் வந்துடுத்து. தொண்டைமான் சக்கரவர்த்திக்கும் பத்மாவதி தாயாருடைய பிரதருக்கும் விஸ்வக்சேனன் அவன் 2 பேருக்கு சண்டை வந்துடுத்து. எதில் சண்டை? பத்மாவதி தாயாரோட தகப்பனார் ஆகாச மகாராஜா. ஆகாச மகாராஜாவுக்கு தம்பியாக தொண்டைமான் ரொம்ப தொண்டு செஞ்சான். பகவான் திருவேங்கடமுடியான் அபார பக்தி. அவன் பண்ணது தான் இந்த தங்கம் விமானம், ஆனந்த விமானம் ஆதிக்கம். அதனால் பகவான் அவங்கள்ட்ட தனி அன்பு வச்சுருந்தார் தொண்டைமான்கிட்ட. அந்த தொண்டைமான் ஆகாச மகாராஜ் திருவேங்கடமுடைய மாமனார் வைகுண்டம் போன உடனே அந்த ஆகாச மகாராஜ் பிள்ளைகிட்ட சொன்னான், பையன் நீ சின்ன பையன், இதெல்லாம் உங்கள் அப்பா சொத்து எல்லாம் நான் பாடுபட்டு உழைச்சி வந்தது, அதனால் நீ எனக்கு இளவரசன் ஆயிரு, நான் உன்னை கைட் பண்ணி நன்னா ராஜ்யத்தை நடத்துவோம்னு சொன்னான். அவன் அதுக்கு ஒத்துக்கலை. அப்பா சொத்து எனக்கு தானே, எனக்கு கொடு, நான் தான் அடுத்தபடி ராஜாவாக இருக்கணும், நீ ஆசைப்படக்கூடாதுன்னு அவன் சொல்லிட்டா சித்தப்பா. சித்தப்பா சொன்னாலும் அப்படின்னா என் பங்கை கொடுத்துருன்ட்டேன். பங்கை கொடு, இல்லை போரை ஜெயிக்கிறவா ராஜ்யத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு 2 பேரும் சண்டை போடுறது தீர்மானிச்சிட்டாங்க. பத்மாவதி தாயார் திருவிழான்ட்ட சொன்னான், இந்த மாதிரி பண்ணுறாங்க எங்கள் சித்தப்பா, நீ கொஞ்சம் என் தம்பிக்கு தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு அவ சொன்னான். பெருமாள் சொன்னார், தொண்டைமானு எனக்கு வேண்டியவனாச்சேம்மா, நான் என்ன பண்ணுறது, எனக்கு தெரியாது, என் தம்பிக்கு உதவி செஞ்சே தீரணும். சின்ன மாமனார் தானே, அவர் மாமனாரா அப்படின்னு கேட்டு போயிட்டா பத்மாவதி. பகவானுக்கு கேட்குது, இந்த சிக்கல் எல்லா குடும்பத்தையும் அவருக்கு போகிற ஒதுவிடுச்சு. உடனே பகவான் என்ன செஞ்சார், தொண்டைமானை கூட்டார். பத்மாவதி ரொம்ப சொல்கிறா, அவள் சைடில் இருக்கணும்னு. அதான் தொண்டைமான், உனக்கு என்னுடைய சங்க சக்கரத்தை கொடுத்துட்றேன், ஆயுதத்தை கொடுத்துட்றேன், எல்லா ஆயுதத்தையும் கொடுத்துறேன் வச்சுக்கோ,
நான் என்னுடைய மச்சன் சைடில் இருக்கேன், சண்டை போடுவோம், யுத்தம் பண்ணுங்க ஒருட்டார். முதல் நாள் போர் நடந்தது. போர் நடந்த பொழுதே தொண்டைமானுடைய பிள்ளை பகவானுடைய சக்கரத்தாலே பகவான் அடித்தான், அடிபட்டு விழுந்துட்டார். உடனே யுத்தம் நிறுத்திட்டார் எல்லாரும். பகவானுக்கு அடிபட்டு மாப்பிள்ளையாச்சு, 2 பேருக்கும் மாப்பிள்ளை சைடு சண்டை போட்டு. சாயங்கால நேரம் அடிபட்டு பகவான் விழுந்திருக்கார், மயக்கம். பத்மாவதி ஓடி வந்து கதறா போர்க்களத்தில். அப்புறம் மயக்கம் தெளிஞ்சு பகவான் ஏன் நீங்கள் வர சொன்னா அப்படின்னு கோபிச்சிட்டார். 2 பேரும் சண்டை போடுறா, போர்க்களத்தில் பெண்கள் வரக்கூடாது. ஐயோ உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு தெரிஞ்சால் வராமல் இருப்பேன், எனக்கு இப்படி ஆகிறதுக்கு காரணமே நீ தான், அவனுக்கு ஹெல்ப் பண்ணி இவனுக்கு ஹெல்ப் பண்ணுன்னேன், நான் இவன் சைடில் நிற்கிறேன், அவனுக்கு ஆயுதம் கொடுத்தேன் அப்படின்ட்டு. இந்த கிளம்பெரியெல்லாம் எல்லாரும் அகஸ்தியர் வந்தார், சுகர் வந்தார், 2 பேரையும் கூட்டார். ஏன்பா அப்படி சண்டை போடுறீங்கன்னு சொன்னார். பகவான் அவற்றை ஒப்படைச்சிருக்கோம், உங்களுக்கு என்ன கொடுக்கணும் அவர் கொடுத்துருவார். சரி என்பதாக தொண்டைமானும் பத்மாவதியின் பிரதரும் ஒத்துண்டார். பகவான் ராஜ்யத்தை பங்கு போட்டார். இதெல்லாம் ராஜ்யம்லாம் உனக்கு, இதெல்லாம் உனக்கு பிரித்து கொடுத்துட்டே வர. 2 பேரும் வாங்கிட்டாங்க. அவன் சொத்து முழுக்க பிரிச்சுட்டார் பகவான். பிரித்த உடனே 2 பேரும் தொண்டைமான் சொன்னால் ரொம்ப தேங்க்ஸ்ன்ட்டான். அவனும் சொன்னான், மச்சனும் சொன்னான், ரொம்ப சந்தோஷம் பாபா பண்ணி கொடுத்துருக்கீங்களா. அப்புறம் பகவான் கூப்பிட்டார், 2 பேர் இங்கே வாங்க, உங்களுக்காக அடி வாங்கிட்டு போயிருந்தேன். உங்கள் பத்மாவதி உங்கள் வீட்டு பெண், இதை நான் பிரித்து கொடுத்த பொழுது பத்மாவதிக்கு ஒரு கிராமம் இருக்கட்டும், மாப்பிள்ளை இது ஒரு 2 ஏக்கராவது வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்க மனசு வந்ததா உங்களுக்கு, நீங்களே பிரிச்சுக்கல, என்ன அநியாயம்னு கேட்டார் பகவான். உடனே தொண்டைமான் சொல்லிட்டான், இல்லை இல்லை என் பங்குலேருந்து இதெல்லாம் கொடுத்துட்றேன் உனக்கு. அதே பத்மாவதி பிரதரும் சொன்னான். ஆனால் 7 மலையும் பெருமாள் கொடுத்துட்டான். மலை முழுக்க அவருது, யாரும் அங்கே நுழையக்கூடாது, மலை அவர் தான் சொல்கிறாங்களே கரெக்ட். அதுக்கு அவர் சண்டை போட்டு வாங்கிட்டார். அந்த பங்கு கொடுத்த உடனே சங்க சக்கரத்தை வச்சுட்டுருக்கான். யார்? தொண்டைமான். பெருமாள் என்ன தெரியல, சங்க சக்கரம் கிடையாது இப்போ அவர்கிட்ட. தொண்டைமான் வந்தான். பெருமாள் சொன்னார், கொஞ்ச நாள் உங்கள்கிட்ட இருக்கட்டும், பத்திரமா வச்சுக்கோ, ஒரு ஆள் வருவார், அவர் காலத்தில் நான் வாங்கி வச்சுக்கிறேன். சரி, தொண்டைமான் அதை என்ன பண்ணான், தங்கிட்ட பொறுப்பாக இருக்குது சக்கரவர்த்தின்னு சில பேர்கிட்ட கொடுத்து வச்சுருந்தான். நல்லா அந்த சக்கரவர்த்திகளாக வச்சுட்டு இருந்தான். அப்புறம் அந்த சங்க சக்கரத்தை பாதுகாத்துன்னு இருந்தான். பின்னாடி எம்பெருமானார் ராமாஜர் வந்த உடனே மீண்டும் சங்க சக்கரத்தை வச்சுக்கோன்னு அவர் வேண்டிட்டார். உடனே அந்த சங்க சக்கரத்தை வாங்கி பகவான் தரிச்சு. அதனால் இப்போ தான் நீ ஃபுல் பெருமாள் ஆக்கிடணும். அவருக்கு உண்ட ஆபரணங்கள் ஃபுல்லாக இருப்பார். அதைத்தான் நகைகளாகவும் ஆயுதங்களாகவும் தரித்து கொண்டு இருக்கக்கூடிய பெருமாள். இதையெல்லாம் நாரதர் ரசித்து பூஷாம்பர சம்யுதன், பூஷண அம்பர சம்யுதன், நகைகள், வேஷ்டி, அதற்கேற்ற ஆயுதங்கள் இவர்களோடு கூடியிருக்கக்கூடிய பெருமான் என்று வர்ணிக்கிறார். இதை எல்லாம் சுருக்கமாக சொல்கிற ஸ்லோகம் கேளுங்கள். மகாராஜன சாதிருஷ்யம் தததம் சபடம் ததது கேதிபூஷண ஜுஷ்ட சன்னே பூஷணாம்பர சம்யுதகா. இதுக்கு தமிழ். வெள்ளி என்றும் பூரிபோகன் அணிமணி பல அணி அணிந்தே அருளி, அணிமணி பல பல அணிந்தே அருளி புத்தாடை உடுத்தி அருளும் காட்சி, புவனம் புகழும் பூஷணாம்பர சம்யுதன் என பெயரை ஏற்கச் செய்யும். இப்படி இந்த பகவானை தியானம் பண்ணால் நீங்களும் பூஷணங்கள், நகைகள், நல்ல வேஷ்டி இவைகளோடு ஆனந்தமாக வாழ்வீர்கள். எங்கே என்னுடன் கலந்து ஜெபியுங்கள். பூஷணாம்பர சம்யுதாய நமஹா. நமோ வெங்கடேசாய. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि।
हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ